வணக்கம். விண்வெளி அப்படின்னாலே மின்னும் நட்சத்திரங்கள், அழகான விண்மீன் கூட்டங்கள்னு ரொம்பவே ரொமான்டிக்கா தான் நம்ம கற்பனை செய்வோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த மாயைய நாம சுக்கு நூறா உடைக்க போறோம். இந்த விண்வெளி அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சூரிய குடும்பம் நாம நினைக்கிறத விட எவ்ளோ பயங்கரமானது, எவ்ளோ ஆபத்தானது தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இந்த கிரகங்கள்ல உங்களால ஒரு வினாடி கூட உசுரோட இருக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட நான் நேரடியா ஒரு கேள்வி கேக்குறேன். எந்த ஒரு ஸ்பேஸ் சூட்டோ பாதுகாப்பு கவசமோ இல்லாம இந்த கிரகங்கள்ல உங்களால ஒரு செகண்டாவது தாக்கு பிடிக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? சாத்தியம்னு தோணுதா? கண்டிப்பா சான்ஸே இல்ல. பூமியில நாம அனுபவிக்கிற இந்த இதமான சூழ்நிலை விண்வெளியில வேற எங்கேயும் கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்தோட மத்த பகுதிகளில் உங்களை கொண்டு போய் விட்டா நடக்கிறது ரெண்டே விஷயங்கள் தான். ஒண்ணு, நீங்க சில நொடிகள்லயே உறைஞ்சு போயிடுவீங்க, இல்லைன்னா அப்படியே ஆவி ஆயிடுவீங்க. சரி, நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரீமான விண்வெளி பயணத்தோட முதல் நிறுத்தத்துக்கு போலாமா? நம்ம சூரிய குடும்பத்தோட உட்புற பகுதிகளில் இருக்கிற சுட்டெரிக்கும் வெப்பம். இது உண்மையிலே நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இங்க நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை நம்ம மாத்த போறோம். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கிரகம் புதன், அதாவது மெர்க்யூரினால அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சூடான கிரகம்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. தரவுகளை பாத்தீங்கன்னா நம்ம அண்டை கிரகமான வெள்ளி, அதாவது வீனஸ் தான் சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப வெப்பமான கிரகம். அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? வெள்ளி கிரகத்துல ஏன் இவ்ளோ வெப்பம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்க நடக்கிற மிகப்பெரிய பசுமை குடில் விளைவு, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். வெள்ளியில பாத்தீங்கன்னா வளிமண்டலம் ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இருக்கும். இதனால சூரியன் கிட்ட இருந்து வர வெப்பம் வெளியே போக முடியாம உள்ளேயே சிறை பிடிச்சு வைக்கப்படுது. இதனால அங்க உருவாகிற வெப்பநிலையோட அளவு எவ்வளவு தெரியுமா? தலை சுத்தி போயிடுவீங்க. 464 டிகிரி செல்சியஸ். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த நம்ப முடியாத வெப்பம் அந்த மொத்த கிரகத்தையுமே ஒரு மாபெரும் நெருப்பு உலை மாதிரி மாத்திடுது. இந்த 464 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய வெப்பம்னு உங்களுக்கு புரிய வைக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப வலிமையான திடமான உலோகமான ஈயத்தை, அதாவது லெட் மெட்டலை கூட வெள்ளியோட மேற்பரப்புல வச்சா அது ஒரு நொடியில உருகி தண்ணி ஆட்டமா மாறிடும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மனுஷன் உயிர் வாழ்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பாடா, இவ்ளோ கொடூரமான வெப்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விட்டுக்கலாம். ஆமாங்க, நம்ம பாதுகாப்பான வீடான பூமிக்கே இப்போ திரும்புவோம். இங்க சராசரி வெப்பநிலை வெறும் 15 டிகிரி செல்சியஸ் தான். இவ்ளோ இதமான ஒரு இடம்ல நம்ம பூமி ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? திரவ நீரும் உயிரினங்களும் நிலைச்சிருக்க ஏற்ற வெப்பநிலையை கொண்ட இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே கிரகம் நம்ம பூமி மட்டும்தான். இங்க இருக்கிற ஒரு பேலன்ஸ்டான வளிமண்டலம், அளப்பரிய நீர் வளம், அப்புறம் ஆபத்தான சூரிய கதிர்வீச்சுல இருந்து நம்மள பாதுகாக்கிற அமைப்புன்னு இதுவரைக்கும் உயிர்கள் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்ட ஒரே இடம் நம்ம வீடு மட்டும்தான். சரி, நம்ம இதமான பூமியில இருந்து இப்போ மறுபடியும் பயணத்தை தொடங்குவோம். சூரியனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி சூரிய குடும்பத்தோட வெளிப்பகுதியை நோக்கி நாம போக போக வெப்பநிலை ரொம்ப கடுமையா குறைய ஆரம்பிக்கும். இப்போ நாம அந்த உறைபனி உலகங்களுக்குள்ள நுழைய போறோம். நம்மளோட முதல் உறைபனி நிறுத்தம் சிவப்பு கிரகம்னு அழைக்கப்படுற செவ்வாய், அதாவது மார்ஸ். -65 டிகிரி செல்சியஸ். பூமிய மாதிரியே இங்கேயும் பருவ காலங்கள் இருந்தாலும் செவ்வாயோட வளிமண்டலம் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதால அதால வெப்பத்தை தக்க வச்சுக்கவே முடியல. இதோட விளைவா அங்க இருக்கிற பெரும்பாலான நீர் அப்படியே பனிக்கட்டியாவே உறைஞ்சு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் குளிரான பகுதிக்கு போலாம். இது வியாழன், அதாவது ஜூபிட்டர். வெப்பநிலை -110 டிகிரி செல்சியஸ். நம்ம சூரிய குடும்பத்தோட மிக பெரிய கிரகம் இதுதான். ஆனா பூமியில நிக்கிற மாதிரி நீங்க காலூன்றி நிக்க இங்க எந்த திடமான தரையும் கிடையாது. இது முழுசாவே ஹைட்ரஜன், ஹீலியம்னு வாயுக்களால தான் உருவாயிருக்கு. ஆனா ஒரு விஷயம், விண்வெளியோட வெளிப்பகுதியில உங்களை கொல்றது வெறும் உறைபனி மட்டும் இல்ல, அதை விட ரொம்ப ஆபத்தான ஒண்ணு அங்க காத்துட்டு இருக்கு. அதுதான் தடுத்து நிறுத்தவே முடியாத கொடூரமான வானிலை, அப்புறம் அதிவேக இருண்ட புயல்கள். வியாழன் கிரகத்துல இருக்கிற புயல்களோட தீவிரத்தை ஆய்வாளர்கள் எப்படி வர்ணிக்கிறாங்க தெரியுமா? நூற்றாண்டுகளா நீடிக்கிற மாபெரும் புயல்கள் இங்கு வீசுது. ஆமாங்க, நீங்க கேக்குறது 100% உண்மைதான். சில நாட்களோ மாசங்களோ இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷங்களா இங்க பிரம்மாண்டமான புயல்கள் தொடர்ச்சியா வீசிக்கிட்டே இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது சனி கிரகம், சாட்டர்ன். அதோட அற்புதமான வளையங்களுக்காக இது உலக புகழ் பெற்றது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் தெரிஞ்சாலும் அங்க நிலவர வெப்பநிலை -140 டிகிரி செல்சியஸ். அது மட்டும் இல்லாம அதிவேக காத்தும் அங்க வீசுது. அந்த அழகிய வளையங்கள் கூட பெரும்பாலும் வெறும் பனிக்கட்டிகளாலும் கற்களாலும் உருவானதுதான். இப்போ நாம யுரேனஸ வந்தடைஞ்சிருக்கோம்.
-195°C. சூரிய குடும்பத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப குளிரான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுல ரொம்பவே விசித்திரமான விஷயம் என்னன்னா, இதோட சாய்வு கிட்டத்தட்ட பக்கவாட்டிலேயே சுழலுது. இதனால இங்க ஒரு பருவகாலம் அப்படிங்கிறது பல தசாப்தங்கள் வரைக்கும் கூட நீடிக்கும். கடைசியா சூரியனை விட்டு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிற கிரகமான நெப்டியூனை நாம வந்தடைறோம். இங்க வெப்பநிலை நெஞ்ச உறைய வைக்கிற -200°C. சூரியனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறதால இது மிக மிக குறைவான சூரிய ஆற்றல தான் பெறுது. ஆனா நெப்டியூனை பத்தின ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அதோட குளிர் கிடையாது, அங்க வீசுற காத்து தான். மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டுற புயல் காத்து. நம்ம சூரிய குடும்பத்திலேயே பதிவான அதிவேக காத்து இங்கதான் வீசுது. ஒளியோட வேகத்தை விட வேகமா வீசுற இந்த காத்துல ஒரு செகண்ட் கூட நம்மால தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்பாடா, சூரிய குடும்பத்தோட பல தீவிரமான பகுதிகளை நம்ம இப்போ தாண்டி வந்துட்டோம். இந்த தரவுகள்ல இருந்து மனச ஆச்சரியப்படுத்துற சில உண்மைகளை இப்போ சுருக்கமா ஒரு வாட்டி பாத்துருவோம். முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க இது உங்களுக்கு உதவியா இருக்கும். இருக்கிறதுலயே ரொம்ப வெப்பமான கிரகம் 464°ஓட வெள்ளி. ரொம்ப குளிரான கிரகங்கள் யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கிரகம் புதன். ஆனா நாம வாழறதுக்கு 100% ஏத்த ஒரே இடம் நம்ம பூமி மட்டும்தான். இந்த மொத்த தொகுப்புல இருந்து நமக்கு கிடைக்கிற ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான். தூரத்துல இருந்து பாக்குறப்போ விண்வெளி ரொம்ப கவர்ச்சிகரமாவும் அழகாகவும் தெரியலாம். ஆனா நம்ம பூமியை தாண்டி வெளியில போயிட்டா மிக மிக மேம்பட்ட தொழில்நுட்பங்களோட உதவி இல்லாம மனுஷங்க அங்க உயிர் வாழறது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களால எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம 100% பாதுகாப்பா வெறும் 5 நிமிஷத்துக்கு இந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒன்ன போய் பார்க்க முடியும்னா நீங்க எந்த கிரகத்தை தேர்ந்தெடுப்பீங்க? உங்க பதில யோசிச்சு பாருங்க. நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.